சென்னையில் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்து வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், சென்னை மாநகரத்துக்குள்ள பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யறத பார்க்கிறோம். என்ன சூழல் இருக்கு? சென்னையில பல்வேறு பகுதிகளில், அதாவது குறிப்பாக மயிலாப்பூர், அடையாறு, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு அரை மணி நேரமாக மழை பெய்திருக்கிறது. இதன் காரணமாக சென்னையின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே குளிர்ந்த ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக சென்னை மட்டுமல்லாமல் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட சென்னை புறநகர் மாவட்டங்களிலும் மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை மையம் தெரிவித்திருந்தது. அந்த நிலையில் ஓரிரு மணி நேரங்கள் இந்த மழை நீடிக்கும் என வானிலை மையம் தெரிவித்திருந்த நிலையில் சென்னையின் புறநகர் பகுதிகள் மட்டுமல்லாமல் சென்னையின் உட்பகுதிகளிலும் பல்வேறு இடங்களில் இந்த மழை பெய்திருக்கிறது. மதியத்திற்கு முன்பாக வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்திருந்தது. அதற்கு முன்னதாக இன்று அதிகாலை நள்ளிரவு முதல் ஆங்காங்கே மழையும் பெய்திருந்தது. அதனைத் தொடர்ந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகமாக இருந்த நிலையில் பொதுமக்கள் வெளியில் வரும் பொழுது வெயிலின் தாக்கத்தினால் சிரமத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து ஒரு குறிப்பிட்ட சில நேரங்கள் மழை பெய்திருந்ததன் அடிப்படையில் இந்த அடையாறு, பட்டினம்பாக்கம் உள்ளிட்ட மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய வெளியில் செல்லக்கூடிய அந்த பொதுமக்கள் குளிர்ந்த நிலை ஏற்பட்டிருப்பதாக தகவலாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மழை பெய்திருப்பதன் காரணமாக ஆங்காங்கே சிறிய போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருந்தது. அதுவும் குறிப்பாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மழையின் காரணமாக சாலையின் இருபுறங்களிலும் ஓரமாக நின்றிருப்பதன் காரணமாக இந்த ஒரு சற்று சிறிது போக்குவரத்து நெரிசல் இருந்ததாகவும், அதனைத் தொடர்ந்து மழை விட்ட பிறகு அந்த போக்குவரத்து சரி செய்யப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மேலும் ஒரு சில மணி நேரங்களுக்கு இந்த மழை ஆங்காங்கே இருக்கும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.